Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். I am your சரவணகுமார். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம், அதாவது என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கேட்ட இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் தான் இது. அதாவது வவ்வல் சொல்கிறீங்க இல்லைங்க சார், AEIOU அப்படின்னு இந்த 5 வவ்வல் சொல்கிறீங்க. இந்த வவ்வல்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்ட் சொல்கிறீங்க, இடத்துக்கு தகுந்த மாறுன்னு சொல்கிறீங்க. அப்படி எந்த வேர்டு செய்வதற்கு ஏதோ ஒரு சிம்பிளான சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. அதாவது எனக்கு கமெண்ட்ஸ் மூலியமாவோ த்ரோ த ஃபோன் கால் மூலியமாக என்ன பண்ணி எனக்கு அப்படின்னா கால் பண்ணி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, சார் எனக்கு இந்த வவ்வல்ஸ் டிஃப்ரென்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார், ஒரு வீடியோவில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ ஏ இருக்குல்ல, ஏக்கு எத்தனை சவுண்ட் கொடுத்துரும் பாருங்கள். ஏக்கு ஆ அப்படின்னு சவுண்ட் இருக்குது, ஏக்கு ஆ அப்படின்னு சவுண்ட் இருக்குது, ஏக்கு ஏ அப்படின்னு சவுண்ட் இருக்குது, அதே ஏக்கு ஏ அப்படின்னு சவுண்ட் இருக்குது, ஏஐ வரும்போது ஐ சவுண்டு இருக்குது. அப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஏன் அதை யூஸ் பண்ணணும், அந்த சவுண்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தான் இது. இப்போ பாருங்க, ஏக்கு யா ஆ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பிளைனாக இருந்துச்சுன்னா ஏக்கு அடுத்து என்ன இருக்கணும், டி அப்படிங்கிற ஒரு கான்சவுண்ட் இருக்குது இல்லையா. டிங்கிற லெட்டர் கான்சவுண்ட் லெட்டர். ஏக்கு அடுத்து ஒரு கான்சவுண்ட் லெட்டர் இருக்குது, அதாவது ஏக்கு அடுத்து வரக்கூடிய கான்சவுண்ட் லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி என்ன இருக்குது சவுண்டு கொடுக்கும். இப்போ பாருங்க, டி இருந்துச்சுன்னா அது ஆ அப்படின்னு சொல்லணும். இப்போ SAT எப்படி சொன்னோமா, சாட் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும், சாட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து BAT பேட், என்னது பேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து SACK. இப்போ பாருங்களேன், சிகே ரெண்டுமே என்ன சார், ரெண்டுமே கான்சவுண்ட் லெட்டர் தானே. அப்போ அப்படி வந்தாலும் நமக்கு என்ன தான் ஆ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சவுண்டு ஆ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ SACK இது எப்படி சொல்லுது, சாக், என்னது சாக் வரும். அடுத்து VAN. இப்போ என்ன என் வந்தாலும் என் பக்கத்துக்கு இருக்குது நமக்கு என்ன தான் ஷார்ட் சவுண்டு தான். அப்புறம் அது ஆ. இப்போ ஏ வந்து என் வந்துச்சுன்னா ஆ அப்படின்னா யூஸ் பண்ணணும். அப்போ VAN எப்படி சொல்லணும், வேன். என்ன சொல்லணும், வேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, பி வருது. பி வந்து என்ன சார், ஏவோட ஒட்டி பி வந்துச்சுன்னா அது ஆ தான் இல்லையா. ஏவோட பி ஒட்டி வந்தால் அதுவும் ஆ தான். அப்புறம் அது ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது MAP எப்படி சொல்லணும், மேப் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், மேப் அப்படின்னு சொல்லணும். அடுத்து எம்மு கூட ஒட்டி வந்தாலும் அது என்ன சொல்லலாம், ஆ சவுண்டு தான். அப்புறம் அது DAM இது எப்படி சொல்லணும், டேம். என்ன சொல்லணும், டேம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து NK, ஓகேவா, NKவோட ஒட்டி வந்தாலும் இது ஆ. NK தான் ஆ. இப்போ BANK சொல்லணும், பேங்க். என்ன சொல்லணும், பேங்க் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ND இருக்குல்ல, ND ஒட்டி வந்தால் நமக்கு என்ன தான் ஆ சவுண்டு தான். என்ன சவுண்டு ஆ. இப்போ SAND எப்படி சொல்லணும், சாண்ட் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும், சாண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும், டி கூட ஒட்டி வந்தாலோ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த CK கூட ஒட்டி வந்தாலோ இல்லை என் கூட ஒட்டி வந்தாலோ இல்லை இந்த பி கூட ஒட்டி வந்தாலோ இல்லை எம் கூட ஒட்டி வந்தாலோ இல்லை NK கூட ஒட்டி வந்தாலோ இல்லை ND கூட ஒட்டி வந்தாலோ எல்லாமே என்ன சவுண்டு வரும் நமக்கு ஆ அப்படின்னு சொல்றது. என்ன சவுண்டு வரும், ஆ அப்படின்னு சவுண்டு வரும். அடுத்து ஆ எங்கே வரும் அப்படின்னு பாருங்க, RT வந்துச்சுன்னா எங்கெல்லாம் ஒரு வேர்டில் RT வருதோ அது பக்கத்தில் இருக்குது இந்த ஆ சவுண்டு தான் வரும் இல்லையா. இப்போ பாருங்க, CHART வந்து சிஹெச்சுக்கு இச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. அப்போ இச் ப்ளஸ் ஆர்ட் என்னது சாட். என்ன வரும், சாட் அப்படின்னு படிக்கணும். அடுத்து PART அப்படின்னது பாட் அப்படின்னு எப்படி படிக்கணும், பாட் அப்படின்னு படிக்கணும். அடுத்து RK என்னது RK. RK வந்து நமக்கு என்ன தான், நமக்கு ஆ சவுண்டு தான். என்னது அப்போ ஆர் பக்கத்தில் வந்தாலே நமக்கு என்ன சவுண்டு தான், ஆ சவுண்டு தான் வரும். ஓகேவா. அப்போ DARK இது எப்படி படிக்கணும், டார்க். எப்படி படிக்கணும், டார்க் அப்படின்னு படிக்கணும். அடுத்து இங்கே என்ன இருக்குது, வழக்கம்ல ஆட்டி இருக்கா. அப்போ ஆர் வந்துட்டாலே நான் என்ன சொன்னேன், லாங் சவுண்டு இல்லையா, ஆ சவுண்டு. அப்படின்னா வரும் WARD. இது படிக்கணும், வார்டு. எப்படி படிக்கணும், வார்டு அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிக்கணும். ஓகேவா. அடுத்து ஏக்கு ஏ சவுண்டு. அது எங்க இப்போ பாருங்க, ஏ கூட ஐ ஒட்டி வந்தால் ஓகேவா, ஏ கூட ஐ ஒட்டி வந்தால் ஏ சவுண்டு வரும். என்ன வரும், ஏ. அப்போ ஏ வந்தால் ஏய் அப்படின்னு சொல்றோம். என்ன வரும், ஏய் அப்படிங்கிற சவுண்டில் வரும். ஓகேவா. இப்போ MJIN இது எப்படி சொல்லணும், மெயின். எப்படி சார் சொல்லுவோம், மெயின் அப்படின்னு சொல்லணும். RAIN எப்படி சொல்லணும், ரெயின் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், ரெயின். ஒரு PAIN வந்துருக்கு. அப்படின்னா வரும் பெயின். ஓகேவா. PAIN பண்ணணும், பெயின் அப்படின்னு சொல்லணும். இப்போ GAIN வந்துருக்கு. அப்படி சொல்லணும், கெயின். என்ன சொல்லுவாங்க, கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ AI வந்தாலே ஏ சவுண்டு தான் வரும், ஏ சவுண்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, புரியுதுங்களா. அதே மாதிரி பாருங்க, இப்போ என்ன இருக்குது, FAIL என்ன சார், இப்போ ஃபெயில். என்னது ஃபெயில். இங்கே பாருங்க, MAID என்ன இருக்குது, மேட். என்னது மேட் அப்படின்னு வரும். அப்போ ஐன்னு வந்துட்டாலே நமக்கு என்ன சவுண்டு தான், ஏ சவுண்டு தான் வரணும். புரியுதா. ஏ கூட ஐ ஒட்டி வந்துச்சு அப்படின்னா
ஏ சவுண்ட் தான் நமக்கு வரும். புரியுதா? அடுத்து பாருங்க, ஏக்கு ஏ சவுண்ட் இருக்குன்னு சொன்னோம். எங்க நல்லா பாருங்க, இங்க எண்ட் ஆஃப் த வேர்டு, அதாவது வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் வவல்ஸ்ங்கிற பேஸ்ல இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கணும், அதாவது வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் வவல்ஸ் இருக்கும்போது வவல்ஸ் வந்து நமக்கு லாங் சவுண்ட் வரும். இது கான்சனன்ட் வவல்ஸ் ஏங்கிறது ஈங்கிறது என்ன சார், வவல் தானே. அப்போ என்ன வரும், ரெண்டு வவல்ஸ் முன்னாடி இருக்க வவல் லாங் சவுண்ட். இது நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? சரிட்டு இப்போ எஸ்ஏஎல்இ, இப்போ லாஸ்ட் எந்த ஈ முடிஞ்சது ஏ சவுண்டு, அப்போ இது ஏல் அப்படின்னு வரும். இப்போ இங்கே இருக்கக்கூடியது என்ன வரும், ஏ சவுண்டு வருது. ஏன் ஏ சவுண்டு வருது, ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு, பக்கத்தில் ஒரு வவல் இருக்குது. அப்போ இதுக்கு ஏ சவுண்டு. அப்போ எஸ்ஏஎல்இ எப்படி சொல்லணுமா, சேல் அப்படின்னு சொன்னா சொன்னோம், சேல் அப்படின்னு சொல்லணும். இது எம்ஏஎல்இ, அதே ஈ இருக்கா, அப்போ என்ன வரும், மேல். என்ன வரும், மேல் அப்படின்னு வரும். ஜிஏஎம்ஜி எப்படி சார், கேம். என்ன வரும், கேம் அப்படின்னு வரும். அடுத்து எஃப்ஏசி, இதுல என்ன இருக்கு, எண்டில் ஈ இருக்கா, அப்போ என்ன வரும், என்ன வரும், ஏ சவுண்ட் வரும். அப்போ என்னது, எஃப்ஏசி ஃபேஸ் அப்படின்னு வரும். எப்படி வரும், ஃபேஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து இப்போ ஏஐ வருது சார், ஏஐ வருதுல்ல. இங்கே ஏஐ வந்துச்சுன்னா என்ன சொன்னீங்க, ஏஐ ஒட்டி வந்துச்சுன்னா நமக்கு என்ன சொன்னோம், ஏ சவுண்ட் சொன்னீங்க. இப்போ இந்த இடத்துல ஏஐ வருது அப்படின்னா எண்ட் ஆஃப் த லெட்டரில் வருது, ஒரு வேர்டுடைய எண்டில் வருது அப்படின்னா அது என்ன சவுண்ட் வரும், ஐ சவுண்ட் வரும். ஓகேவா? ஒரு வேர்டுடைய எண்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் ஏஐல முடிஞ்சது அப்படின்னா அது என்ன சவுண்ட் வரும், ஏஐ சவுண்ட் வரும். என்ன வரும், ஐ சவுண்ட் வரும். பிகினிங்கில், அதாவது மிடில் வந்துச்சுன்னா, மிடில் வந்தால் ஏஐயை நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் அப்படின்னு சொல்லுவோம். இதே எண்டில் வந்துச்சுன்னா ஐ அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதா? கிளியரா புரியுதா? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஏஐ இங்கே பாருங்க, இதில் என்ன ஏஐ தந்துருக்கிறதால எம்ஏஐ என்ன மிடில் வந்துருக்குது, என்ன சொன்னேன்னா மெயின் சொன்னேன். இங்கே பாருங்க, இங்கே வந்திருக்கு ஏஐ எண்டில் வந்திருக்கு. அப்போ என்னது, CHENNAI, இது எப்படி சொன்னா சென்னை சொன்ன இல்லையா. இதே GKOVAI, இதெல்லாம் சொல்லாம கோவை சொல்லமுல, கோவை சொன்னாங்க. இதே தஞ்சை அப்படிம்பாங்கல்ல, அது எந்த இருக்கும், ஏஐல தான் முடிஞ்சிருக்கோம். அப்போ தஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நமக்கு ஏ உடைய சவுண்ட்ஸ் இல்லையா. ஏ உடைய சவுண்ட்ஸ் எத்தனை பண்ணிருக்காங்க, 1 2 3 4 5, கிட்டத்தட்ட 5 சவுண்ட்ஸ் கொடுத்துறாங்க ஏக்கு மட்டும். ஓகேவா? ஸோ ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது இ இல்லையா. ஈக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கா, 1 2 3 4. அப்போ ஈக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 4 சவுண்ட்ஸ் இருக்கு. இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுன்னு சொல்றாங்க. புரியுதா? பாருங்க, ஈக்கு ஏ சவுண்ட் வரும்னு சொன்னோம். ஈக்கு போகிறோம் ஏ சவுண்ட் வரும். எப்போ இங்கே சொன்னோம்ல, என்ன இருக்கும், கான்சனன்ட் லெட்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், அப்படியே ஈக்கு ஏ சவுண்ட் வந்துடும் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, WENT. இப்போ NT என்ன சார், NT ரெண்டுமே என்னது நமக்கு கான்சனன்ட் லெட்டர் தானே. அப்போ என்ன வருது எனக்கு, இதுக்கு ஏ சவுண்டு. அப்போ WENT என்னது எனக்கு வெண்ட். ஓகேவா? இதே MGNT, இது என்ன சார் சொல்லுவோம், இதில் என்ன முடிஞ்சிருக்கு, NDல முடிஞ்சிருக்கு. இதில் பாருங்க NDல முடிஞ்சிருக்கு. இதில் பாருங்க NT இருக்குது. அப்போ NTன்னு வந்தாலே என்னதான் நமக்கு ஏ சவுண்டு தான். NTன்னு வந்தாலே நமக்கு என்னது ஏ சவுண்டு தான். ஓகேவா? அப்போ என்ன வரும், இது WENT-ய வெண்ட்னு படிக்கிறோம். அதே மாதிரி MENT-ய மென்ட்னு படிக்கிறோம். அதே மாதிரி SCNT என்ன பண்ணோம், சென்ட்னு படிக்கிறோம். ENTER எப்படி படிக்கிறோம், என்டர் அப்படின்னு படிக்கிறோம். புரியுதுங்களா? என்ன படிக்கிறோம், என்டர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஓகேவா? இது SCNTன்னு வருது. SCNT தான் சாப்பிடுவோம், சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது MENT என்ன வரும், மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த BENT இது எப்படி சொல்லுவாங்க, பென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இஎன்ல முடிஞ்சது அப்படின்னாலே என்ன நமக்கு NT வந்துச்சுனாலே அது என்ன சவுண்டு தான் வரும், ஏ சவுண்டு தான் வரும். என்ன வரும், ஏ சவுண்டு தான் வரும். கிளியரா புரியுதா? புரியுதா? சரி, இப்போ பாருங்க, அடுத்து ELEPHANT. இப்போ நாங்கள் ஈக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, எல்ல இருக்குது இல்லையா. இப்போ இ பக்கத்தில் NT வந்தாலும் என்னது, அது ஏ சவுண்டு தான். இ பக்கத்தில் எல் வந்தாலும் அது என்ன சவுண்டு தான், நமக்கு ஏ சவுண்டு தான். ஓகேவா? இப்போ EL சொன்னால் இது எல் சவுண்டு வரும். அப்போ எலிஃபண்ட், ELEPHANT எப்படி பண்ணணுமா, எலிஃபண்ட் இப்படி தான் படிக்கணும். அடுத்து இ பக்கத்தில் CK வந்தாலும் ஏ சவுண்டு தான். புரியுதா? CK வந்தாலும் ஏ சவுண்டு தான். அப்போ DECK நம்ம சொன்னோம், டெக் அப்படின்னு நம்ம சொல்லணும். CHECK அப்படின்னது செக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புரியுதா? அப்போ எங்கெங்கெல்லாம் ஏ சவுண்டு வருது, NT வந்தாலோ ND வந்தாலோ என்னது, EL வந்தாலோ என்னது, CK வந்தாலோ என்ன நமக்கு இதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய இ எல்லாமே என்ன சவுண்டு தான், நமக்கு ஏ சவுண்டு தான். கிளியரா புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க, 2 இ சேருது ஒரு வேர்டில். 2 இ சேம் ஆகுதா, டிப்தாங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரே லெட்டர்ஸ் என்ன பண்ணுது, ஒட்டி ஒட்டி வந்துச்சு அப்படின்னா என்ன வவல்ஸ் லெட்டர், டிப்தாங்ஸ் நம்ம சொல்லியிருப்பாங்க. அந்த 2 இ சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், நமக்கு
ஈ சவுண்டு வரும். புரியுதா? அப்போ பாருங்களேன், REED அப்படின்னது ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. NEED இது எப்படி சொல்லுவாங்க? நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி SEED அப்படின்னு சொல்லுவாங்க, சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி MEET அப்படின்னு சொன்னா மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி TEETH அப்படின்னா டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்தையும் என்ன இருக்குது? 2 ஈ எப்போ இருக்குது? ஒட்டியே வந்திருக்கு இல்லையா? ஓகே, அப்படி வந்துச்சுன்னா நமக்கு எதுனா சவுண்டு? ஈ சவுண்டு, அதாவது லாங் சவுண்டில் வரும். புரியுதா? அடுத்து ஈ கூட ஏ வருது, அப்படி வந்தால் நமக்கு என்னதான்? அது ஈ சவுண்டு தான். என்னது? அப்போ 2 ஈ சேர்ந்து வந்தாலும் ஈ சவுண்டு தான், ஈ கூட ஏ சேர்ந்து வந்தாலும் நமக்கு என்ன சவுண்டு தான்? ஈ சவுண்டு தான். புரியுதா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? WEAK என்னது? வீக் இல்லையா? WEAK அப்படின்னா இருக்குது நமக்கு. இந்த ஈஏ சேர்ந்துருக்கா, அப்போ ஈ அப்படின்னு வரும். வீக். HEAT என்னது? ஹீட். HEAT எப்படி சொன்னோம்? ஹீட் அப்படின்னு சொன்னோம். அது LEAK இது எப்படி சொல்லுவாங்க நமக்கு? லீக் எப்படி சொல்லுவாங்க? லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. CHEAT இது எப்படி சொல்லுவாங்க? சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒருவேளை நமக்கு என்ன READ வந்திருக்கு, அப்படின்னா அது ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? READ சொல்லுவாங்க, ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. PEAK அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா PEAK என்னது? பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இதெல்லாமே என்ன வரும்? அப்போ EA சேர்ந்துச்சுனாலே நமக்கு என்ன சவுண்ட் வரும்? ஈ சவுண்ட் வரும். அப்போ எதெல்லாம் ஈ சவுண்ட் வரும்? ஈ வந்தாலும் நமக்கு ஈ சவுண்டு தான், EA வந்தாலும் நமக்கு என்ன தான்? ஈ சவுண்டு தான் வரும். புரியுதா? ஓகே, அடுத்து EAக்கு என்ன இருக்குது? EA அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா? எப்போ? அதாவது EA பக்கத்தில் R வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? அது EA அப்படின்னு படிக்கணும். புரியுதா? ஈய தனியாகவும் ஏவை தனியாக படிக்கணும். ஈயான்னு படிக்கும்போது எப்போ அப்படின்னா அந்த வேர்டில் எண்டில் என்ன இருக்கணும்? ஆர் இருக்கணும். புரியுதா? இப்போ பாரு, REAR அப்படின்னா ரியர் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? ரியர்னு படிக்கணும். GEAR இது எப்படி படிக்கணும்? கியர் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? கியர் அப்படின்னு படிக்கணும். WEAR அப்படின்னு சொன்னோம், இதை வியர் அப்படின்னு படிக்கணும். அதே FEAR அப்படின்னு என்ன பண்ணணும்? ஃபியர் அப்படின்னு சொல்லி படிக்கணும். புரியுதா? ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம்? ஏ உடைய 5 சவுண்ட்ஸையும் பிளஸ் ஈயோடைய 4 சவுண்ட்ஸ், கிட்டத்தட்ட 9 சவுண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த 3 பபல்ஸ்க்கும் வீடியோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம பேலன்ஸ் இருக்க 3 பபல்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see the next video.